Taste the Daily. திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் உரிய நீதி கிடைக்க வலியுறுத்தி சென்னை எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் விருகை VN ரவி மற்றும் அதிமுகவினர் பொதுமக்கள் ஏராளமானோர் பதாகைகளை கைகளில் ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த விடியா திமுக அரசின் ஏவல் துறை போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் அவர் தலைமையில் இருக்கின்ற இந்த காவல்துறை இந்தியா ஸ்காட்லாந்து நிகரான போலீஸ் என்று நாமெல்லாம் சொல்லிக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு ஏவல் துறையாக மாறி திமுகவுக்கு கைக்கூலியாக மாறிக்கின்ற இந்த காவல்துறை என்றைக்கு மாறும் என்று தெரியவில்லை. தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் சாலையில் வந்து போராடக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த 4 ஆண்டுகளிலே லாக்அப் டெத்து 24க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத்து ஏற்பட்டிருக்கிறது என்றால் அப்போ சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் எவ்வளோ மோசமான நிலையை அடைந்திருக்கிறது என்பதை தமிழக மக்கள் கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாடலை கேட்ட விவசாயியை சாதி பெயர் சொல்லி திமுக நிர்வாகி தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிணத்தாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பெரிய வீரன் என்பவர் டீ கடைக்கு சென்றபோது தனது செல்போனில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாடலை கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த திமுக நிர்வாகி முத்துக்குட்டி என்பவர் பெரிய வீரனை சாதி பெயரை சொல்லி தாக்கியதுடன் செல்போனையும் உடைத்ததால் வேதனையடைந்த பெரிய வீரன் மண்ணெண்ணெயை குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினரின் அராஜகம் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திமுகவை சேர்ந்த முத்துக்குட்டி கவுண்டர் என்பவர் அந்த டீ கடையில் உட்கார்ந்திருந்த பெரிய வீரனை முன்னாடியே எம்ஜிஆர் பாட்டு கேட்டு உட்கார்ந்துருக்கிறியா எந்திரிக்காம அப்படின்னு சொல்லி சாதியை சொல்லி இரு கன்னத்திலும் மாறி மாறி அடிச்சிடுறாருங்க. இந்த மனவேதனை தாங்க முடியாமல் மண்ணெண்ணெயை குடித்து இன்றைக்கு தாராபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் பெரிய வீரனை. உடனடியாக இவரை சாதியை சொல்லி அடித்த முத்துக்குட்டி கவுண்டர் மீது SST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கோரிக்கை வைக்கணும்.